திடீர்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் உலகமே ஒரு 3 வார்த்தையை பத்தித்தான் ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிச்சிருக்கு. புதிய கியா செல்டோஸ் 2026. இந்த பேருதான் இப்போ சர்ச் ட்ரெண்ட்ஸ் லேயே ரொம்ப டாப்ல இருக்கு. எண்ணற்ற விவாதங்களையும் கிளப்பிருக்கு. காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு புது அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். இது சும்மா ஒரு மாடல் இயர் அப்டேட்னு சொல்ல முடியாது. உலகமே பாக்குற ஒரு அறிமுகத்துக்கு கியா நிறுவனம் இந்தியாவை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அவங்களோட இந்த முற்றிலும் புதிய 2026 செல்டோஸை அறிமுகப்படுத்த டிசம்பர் 10ஆம் தேதிதான் இந்த புது கார் வெளியானது. கியா நிறுவனமே முற்றிலும் புதியதுன்னு சொல்ற அளவுக்கு இது ஒரு ஜெனரேஷனல் லீப்னே சொல்லலாம். எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்து எதிர்பார்ப்புகளையே மாத்தி அமைக்கிற மாதிரி ஒரு காரா இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாசமே இந்தியால இதோட தயாரிப்பு வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. 2026 வரைக்கும் உலக நாடுகள்ல இதை வெளியிடுறதுக்கான வேலைகளுக்கு இதுதான் ஒரு தொடக்கமா அமையுது. இந்த முக்கியமான மூவ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரில ஒரு பெரிய அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இதோட விலை என்னென்ன அம்சங்கள் இருக்கு, ஹூண்டாய் கிரெட்டா போன்ற போட்டி கார்களுடன் எப்படி மோதப்போகுதுன்னு பார்க்கிற ஆர்வம் பலருக்கும் இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த வெளியீடு ஏன் இவ்வளவு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு? கியாவோட உலகளாவிய திட்டங்களுக்கு இந்த புது செல்டோஸ் ஏன் இவ்வளவு முக்கியம்? கொஞ்சம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த 2026 செல்டோஸ்ல கொண்டு வந்திருக்கிற மாற்றங்கள் டக்குன்னு தெரியும். இந்த புது ஜெனரேஷன் மாடலுக்கு கியாவோட டிசைன் பிலாஸ்பி ரொம்ப தெளிவா இருக்கு. அது என்னன்னா, கம்பீரமான எஸ்யூவி, நல்ல ஒரு பிரசன்ஸ், அப்புறம் உச்சக்கட்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். வெளியே இருந்து பார்த்தா இந்த கார் ஒரு அதிரடியான தோற்றத்தோட வருது. அதுவும் கியாவோட சிக்னேச்சர் கிரில் இப்போ இன்னும் அகலமா செதுக்கின மாதிரி இருக்கு. பார்த்ததும் கண்ணை கவர்ந்திழுக்கும். ஹெட்லைட்ஸும் இப்போ இன்னும் ஸ்லிம்மா ஷார்ப்பா சென்டர் நோக்கி ரொம்ப அழகா ஒன்னாகி போகுது. இது ஒரு புதுமையான மாடர்னான முகத்தை தருது. பின்பக்கத்துல பார்த்தீங்கன்னா முழு நீளத்துக்கும் இருக்கிற ரியர் லைட் பார் இந்த எஸ்யூவியே இன்னும் பெருசா காட்டுது. ரோட்ல பார்க்கும்போது ஒரு பிரீமியம் வெயிட்டான ஃபீலிங்கை கொடுக்குது. ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாம் வெறும் வெளித்தோற்றத்துல மட்டும் இல்ல. உள்ளே பார்த்தீங்கன்னா செல்டோஸ் அட்வான்ஸ்டு டெக்குடன் எதிர்காலத்துக்குள்ளேயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது ரிமோட் டயக்னாஸ்டிக்ஸை சப்போர்ட் பண்ணும். அதுவும் முக்கியமா ஓவர் தி ஏர் அதாவது ஓட்டா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் இதுல இருக்கு. இதனால கார் எப்பவும் அப்டேட் ஆகவும் கனெக்ட் ஆகவும் இருக்கும். அமெரிக்கா மாதிரி மார்க்கெட்டுகளுக்கு ஒரு 195 ஹார்ஸ்பவர் சக்தி வாய்ந்த இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கு. கூடவே ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்கு. அதோட ஒரு மேம்படுத்தப்பட்ட ட்ராக்ஷன் சிஸ்டமும் சேர்ந்திருக்கு. இது உள்ளே இன்னும் சொகுசான மேம்பட்ட பயண அனுபவத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. இதுதான் கியாவோட பிக்கர் போல்டர் அண்டு பிராக்ரெசிவ் அங்கரவிஷன் நிஜமாகி வந்திருக்கு. 2026க்கான செல்டோஸ் மாடல் உலக அளவுல முதன்முதலா இந்தியாவுல அறிமுகமாகுறதும் அதோட முதல் தயாரிப்பு மையமா இந்தியாவை தேர்வு செஞ்சதும் சும்மா நடந்த விஷயம் இல்லைங்க. இது கியா நிறுவனத்தோட இலக்கை தெளிவா காட்டுது. இந்த புதிய தலைமுறை வாகனங்களை கியா இந்தியா தான் முன்னணியில நின்னு வழிநடத்துதுங்க. ஹைதராபாத்ல நடந்த அதோட அறிமுக விழாவுல இருந்தே இந்த விஷயத்துல அவங்க தான் முன்னணியில இருக்காங்க. இந்த முக்கியமான முடிவு இந்திய எஸ்யூவி சந்தையோட பெரிய வளர்ந்து வரும் முக்கியத்துவத்தை காட்டுது. அதோட இந்த பிரிவில் கியா நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தணும்னு ரொம்ப தெளிவா இருக்கு. 2025 டிசம்பர்ல இந்தியால உலகளவிலான தயாரிப்பு ஆரம்பிச்சதும் இந்த செல்டோஸ் படிப்படியா உலக சந்தைக்கு வரும். 2026 முழுக்க கொரியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, சீனான்னு பல நாடுகளுக்கு இந்த வண்டி போய் சேரும். இப்படி படிப்படியா வெளியிடுறது மூலமா கியா தன்னோட தயாரிப்பு மற்றும் விநியோக முறையை இன்னும் மெருகேத்திக்கலாம். இதன் மூலமா ஒவ்வொரு பகுதியிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கால் பதிக்க முடியும். இந்தியாவோட தயாரிப்பு திறனுக்கும் ஆட்டோமொபைல் புதுமைகளுக்கான ஒரு முக்கியமான களமா இந்தியா இருக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய சான்றுங்க. உலக அளவுல எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு காரை இந்த முக்கியமான சந்தையில இருந்து கியா அறிமுகப்படுத்துறதை உலகமே உத்துப்பார்த்துக்கிட்டு இருக்கு. இது எல்லா இடத்துலயும் காம்பாக்ட் எஸ்யூவிகளுக்கு ஒரு புதிய பெஞ்ச்மார்க்கை உருவாக்கும். புதிய 2026 செல்டோஸ் வந்திருக்கிறது ஆட்டோமொபைல் உலகத்திலேயே ரொம்ப போட்டி நிறைந்த ஒரு செக்மெண்ட்ட, குறிப்பா இந்தியால இருக்கிற காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ட இன்னும் சூடாக்கி இருக்கு. இங்க செல்டோஸுக்கும் ஹூண்டாய் கிரெட்டாவுக்கும் எப்பவுமே ஒரு நேரடியான பலமான போட்டி இருக்கும். இப்போ இந்த முழு அப்கிரேடு வந்ததால கார் வாங்க நினைக்கிறவங்களும் இந்த துறையைச் சேர்ந்த வல்லுநர்களும் விலை என்ன இருக்கும், என்னென்ன மாடல்கள் வரும், இன்ஜின் ஆப்ஷன்கள் என்னன்னு எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமா ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புது செல்டோஸ் லான்ச் ஆகும்போது 2 பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனோடவும் ஒரு டீசல் இன்ஜின் ஆப்ஷனோடவும் வரும். இது ஒரு நல்ல காம்பினேஷன் தான். ஆனா ஹைபிரிட் இல்ல எவ் மாடல்கள் பத்தி இன்னும் எதுவும் சொல்லல. ஆனா இதுலேயே மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாரும் இணையத்துல தேடிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா இதோட விலைதான்.
கியா நிறுவனம் லான்ச் பண்ணின உடனேயே புக்கிங்கை தொடங்கிட்டாங்க. ஆனா முழு விலை விவரங்கள் இன்னும் ரகசியமா வச்சிருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதிதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விலையை அறிவிக்காம இழுத்தடிச்சது நிறைய யூகங்களை கிளப்பிவிட்டிருக்கு. கார் வாங்க நினைக்கிறவங்க, டீலர்கள், மீடியான்னு எல்லாருக்கும் புது செல்டோஸ் இந்த போட்டியில எங்க போய் உட்காரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இன்னும் அதிகமாயிருக்கு. இந்த 2026 கியா செல்டோஸ் வெறும் புது கார் மட்டும் இல்லைங்க. கியாவோட உலகளாவிய லட்சியங்களுக்கு, குறிப்பா வளர்ந்து வர்ற காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல இது ஒரு முக்கியமான அடித்தளம். இந்தியாவைத்தான் தன்னோட உலகளாவிய அறிமுகத்துக்கான இடமாவும் முதல் உற்பத்தி மையமாவும் ஆக்குனது மூலமா இந்த சந்தை அவங்களோட எதிர்காலத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு கியா தெளிவா காமிச்சிருக்கு. உலக அளவிலான கியாவோட முக்கியமான எஸ்யூவியான இந்த செல்டோஸ் இப்போ போட்டி களத்தையே மாத்தி அமைக்க ரெடியா இருக்கு. அதோட துணிச்சலான டிசைன், நவீன கனெக்டிவிட்டி, அப்புறம் மேம்படுத்தப்பட்ட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பல விஷயங்கள்ல மத்த கார்களுக்கு சவால் விடுது. ஜனவரி 2ஆம் தேதி இதோட முழு விலையையும் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. அப்போ இதுவரைக்கும் யூகமா பேசிட்டு இருந்ததெல்லாம் மாறி நேரடியான ஒப்பீடுகளுக்குள்ள வரும். இந்த வெளியீடு புதுமைகளை நோக்கி கியாவோட அசைக்க முடியாத உறுதியையும், உலக எஸ்யூவி சந்தையில இன்னும் பெரிய பங்கை பிடிக்க அவங்க தீவிரமா முயற்சி பண்றாங்கன்னும் காட்டுது. வாடிக்கையாளர்களுக்கு இது நிறைய சிறப்பம்சங்களோட ஒரு புதிய, கவர்ச்சிகரமான ஆப்ஷனா கிடைக்கும். போட்டியாளர்களுக்கு இது ஒரு தெளிவான சிக்னல், ஆட்டமே மாறிடுச்சு. இந்த புது செல்டோஸ் சும்மா வரல, நிலைச்சு நின்னு விளையாட வந்திருக்கு. ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி எப்படி இருக்கணும்னு ஒரு புது ஸ்டாண்டர்டையே உருவாக்க போகுது.